கதையமுதமாக வழங்கப்படுகிறது. சூட்டு நன்மாலகள் தூயனவேந்தி வெண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூபந்தரா நிற்கவே ஆங்கோர் மாயினால் ஈட்டிய வெண்ண தொடுவுண்ணப்போன் திமிலேற்று வன்கூன் கோட்டிடை ஆடினை கூத்து அடலாயர்தம் கொம்பினுக்கே. நம்மாழ்வார் தம்முடைய 4 திவ்ய பிரபந்தங்களுள் திருவிருத்தம் என்பதில் 100 பாசுரங்கள் பாடியுள்ளார். அதிலே வைகுந்தத்திலிருந்து கண்ணன் புறப்பட்டார், பூலோகத்தில் அவதரித்தார். வைகுந்தத்தில் உள்ள நித்த சூரிகள் எல்லாரும் பெருமானுக்கு ஆராதனம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்போது கையில் இருக்கிற தூபஹாரத்தியை காட்டினார்கள். தீபத்தாலே பெருமானுக்கு உபச்சாரம் செய்கிறோம். தூபம் அகிர்புகை, சாம்பிராணி புகை ஆகியவற்றை காட்டுகிறோம். வைகுந்தமே புகை மண்டலமாக போயிற்றாம். கண்ணனுக்கும் நித்தசூரிகளுக்கு நடுவில் புகை திரையாக விழுந்தது. நித்தசூரிகள் கண்ணுக்கு கண்ணன் புலப்படவில்லை. இவர்களிலிருந்து பிரிந்து பூலோகத்தை அடைந்து சட்டென்று கிருஷ்ணாவதாரத்தை முடித்து கொண்டு திரும்ப வைகுந்தம் வருவோம், இதுவே சரியான சந்தர்ப்பம் என்று திருவுள்ளத்திலே கொண்ட எம்பெருமான் சடக்கென வைகுந்தத்திலிருந்து கீழே பிறந்தார். 100 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்தார். தற்போது அனைத்தையும் முடித்து கொண்டு திரும்ப வைகுந்தத்துக்கே எழுந்தருளுகிறார். திரும்ப போய் கண்ணன் தன் ஆசனத்தில் அமர்ந்த விற்பாடும் அங்கிருந்த நித்தசூரிகள் அப்போதும் தூபஹாரத்தி தீபஹாரத்தி காட்டி கொண்டிருந்தார்களாம். அவ்வளவு நேரத்துக்கா செய்வார்கள் என்னால் வைகுந்தத்தில் கடிகாரம் ஓடாது. நம்ம ஊரில் தான் கடிகாரம் ஓடும். தொடங்கியதிலிருந்து இதோ 2 நிமிஷம், மொத்தம் இருப்பது 15 நிமிஷம், இன்னும் 13 நிமிஷத்தில் முடிக்க வேண்டுமே. இந்த பயமத்தனையும் நம்முலகத்தில் தான். ஆனால் வைகுந்தத்திலோ நகாலஸ்தத்ரவை பிரபு, அங்க காலம் கோலோச்சாது. காலத்தின் ஆணை செல்லுபடியாகாது. அங்க பகவானுடைய ஆணைதான் செல்லுபடியாகும். கண்ணனம்பெருமான் வைகுந்தத்திலிருந்து கீழே வந்தார். வைகுந்தநாதன் நாராயணன், அவனுடைய அவதாரமே தானே ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம். நாராயணன் எத்தனையோ அவதாரங்களை புரிகிறார். அதிலே ஒரு சிறந்த அவதாரம் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம். அவதாரம் முற்று பெற்று திரும்ப வைகுந்தத்தை அடைந்த பிற்பாடும் அதே தூபஹாரத்தி தீபஹாரத்தி ஆராதனம் பூசை இதை அங்குள்ளோர் செய்து கொண்டிருந்தார்களாம். அப்ப எத்தனை அன்பு அவர்களுக்கு இருந்திருக்கும். கண்ணன் வைகுந்தத்துக்கு திரும்ப போக திருவுள்ளத்தில் சங்கல்பித்து கொண்டார். தற்போது கடற்கரைக்கு சற்று தள்ளி இருக்கும் குஜராத் மாநிலத்தில் இருக்கும் பிரபாச கஷேத்திரம், பிரபாச தீர்த்தம், அழகான ஒரு திருக்குளம் உள்ளது. ஜாகிரதையாக இறங்க வேண்டும் என திருக்குளத்தில் வழுக்கல் அதிகம். நாம குழந்தைகளை கூட்டி கொண்டு போயிருந்தால் கூடவே கையை பிடித்து கொண்டு அழைத்து போக வேண்டும். எப்ப யாத்திரைக்கு போனாலும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். யாத்திரைக்கு போறோம், அடியார்களோட சேர்ந்து போறோம், ஆனந்தமா புண்ணிய கஷேத்திரத்தை செவிக்க போறோம், புண்ணிய நதிகள்ல நீராட போறோம். அதே சமயத்தில் ஜாகிரதையாக இருக்கணும். அதுக்கு நாங்கள் போய் அட்வென்ச்சர்லாம் பழகி பார்க்க கூடாது. நமக்கு எது பழக்கமே கிடையாதோ அதை புதுசா பண்ண போனோம்னால் அதுக்கப்புறம் யாத்திரையை நம்மளால அனுபவிக்கிறதுக்கு முடியாது. சட்டுன்னு ஏதேதோ தீர்த்தத்தில் குளிச்சுட்டோம், பழக்கம் இல்லை, அதை கூட சரிப்படுத்தினுடலாம். மிஞ்சி போனால் ஒரு ஜலதோஷம் பிடிக்கும், ஜுரம் வரும். ஆனால் நதிகளில் இறங்கும் போதோ வழுக்கல் பாசி நிறைந்த குளத்தில் இறங்கச்சையோ ஜாகிரதையாகத்தான் போகணும். அதுவும் குழந்தைகளை கூட்டின்னு போயிருந்தோம், அதி ஜாகிரதையாக கூட்டின்னு வந்துடணும். க்ஷேத்திரத்தில் இருந்த புண்ணிய தீர்த்தம் பிராபாச தீர்த்தத்தை சேவித்து கொண்டோம். அதுக்கு பக்கத்தில் உள்ள சேவிச்சோம்னா கண்ணனம்பெருமானுடைய ஆச்சரியமான திருமேனி பாதி படுத்த நிலையில் உள்ளார். பிப்ரத் சதுர்புஜம் ரூபம் பிராஜிஷ்ணு பிரபயாஸ்வயா ஸ்ரீவத்சாங்கம் கனசியாமம் தப்த ஹாட்டக வர்ச்சசம். தன்னுடைய திருமார்பில் ஸ்ரீவத்சம் என்கிற மருவோடே, கனசியாமம் மேகத்தை போல கருத்த திருமேனியோடே, தப்த ஹாட்டக வர்ச்சசம் உருக்கி வார்க்கப்பட்ட பொன் போன்ற ஒளிபடைத்த திருமேனியோடே, கௌசேயாம்பர யுக்மேன அழகிய பொன் சரிகை வேய்ந்த அரக்கு வர்ணத்தில் சிவந்த பொன்னிற பட்டாடை அணிந்து கொண்டு, பரிவீதம் சுமங்கலம் சுந்தர ஸ்மித வக்திராப்ஜம் எப்போதும் புன்சிரிப்பு மாறாமல் மந்தஹாசமான புன்னகையோடு கூடியிருக்கிற திரு அதத்தோடே, நீல குந்தள மண்டிதம் நீண்டு சுருண்டு இருண்டு நெய்த்து நெடுநீளம் பூண்டு
அற்புதமா இருக்கக்கூடிய திருக்குழல், கருத்த நீலவர்ணத்தில் இருக்கிற திருக்குழலோடே புண்டரீக அபிராமாக்ஷம், புண்டரீகன் தாமரை கண்கள், அபிராமாக்ஷனாக ஸ்புரன் மகர குண்டலம், காதுகளிலே சாத்தி கொண்டிருக்கிற மகர குண்டலங்கள், மின்னுமா மகர குண்டலங்கள் வில்வீசம் என்கின்றாளால் என்று திருமங்கியாழ்வாருடைய பாசுரம். மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின்தாழ மகரம் சேர்க்குட இருபாடு இலங்கி ஆட எய்வண்ண வெஞ்சலையே துணையா இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்னார் கைவண்ணன் தாமரை வாய்க்கமலம் போலும் கண்ணனையும் அரவிந்தம் அடிமகுதே அவ்வண்ணத்தவர் நிலமகண்டும் தோழி அவரனாம் தேவரென்ன அஞ்சினோம் என்று திருமங்கியாழ்வார் பாடியபடிக்கு அற்புத திருக்கோலத்தோடே மன்மதன் இவனிடத்தில் பிச்சை வாங்க வேண்டும். எத்தனை ரதி மன்மதர்கள் சேர்ந்தாலும் ஓர் கண்ணனுடைய திருமேனிக்கு அழகுக்கு ஈடாவர்களா? அவனை கண்ட மாத்திரத்தில் நம்முடைய சந்தேகங்களால் தொலைஞ்சு போயிடும், பாபங்கள் அத்தனையும் விலகி போகும், புண்ணியமே கிட்டுகிறது. அப்பேற்பட்ட புண்ணிய ஸ்லோகனான பெருமான் அந்த இடத்தில் அனைத்து திசைகள்ல இருக்கிறவாளும் எதிர்பார்த்திருக்கிறார்கள். கண்ணன் புறப்பட போறார், ஆனா கூட ஒத்துருமே இல்லையே. லட்சக்கணக்கான ஜனங்கள் இருந்து பார்க்க மாட்டார்களோ? ஆறும் இல்லை. ராமன் வைகுந்தத்துக்கு புறப்பட்ட போது அயோத்தியா பட்டணமே கூட நின்றது. ஏன்? பட்டணத்தில் வசித்த அனைவரையும் கூட அழைத்து கொண்டு சென்றார். கற்பாரி ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னின்னியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே என்று நம்மாழ்வார் பாசுரம். ஒத்தர் புல்லு, யானை, பூனே, மனுஷன் எதுவும் மிச்சம் விடாமல் ராமன் அனைவரையும் அழைத்து போனார். ஆனால் அந்தோ கண்ணன் புறப்படும் போது கூட தரிசிப்பதற்கு கூட யாரும் இல்லை. தன் திருவுள்ளத்தில் நாமும் முடிந்து போக வேண்டும் என்று சங்கல்பித்து கொண்டான். வனமாலா பரீதாங்கம் மூர்த்திமத்பிர் நிஜாயுதைஹி கிருத்வோரௌ தட்சிணே பாதம் ஆசீனம் பங்கஜாருணம் கிருத்வ ஊரௌ தட்சிணே பாதம். தன்னுடைய ஒரு திருவடியை மடிச்சுட்டார், வலது திருவடியை மடிச்சின்றார். இடது திருவடியை தூக்கி தன்னுடைய பாதம் மட்டும் வலது முழந்தாளுக்கு மேல இருக்கிறபடிக்கு இந்த காலை தூக்கி அந்த கால் மேல வச்சு விட்டார். கால் மேல கால் போட்டு படுத்துக்கிறதுன்னு சொல்லலையா? அதை போல ஒரு சயனம். முசலாவசேஷாயாக கண்டகிருத்தேர் லுப்தகா ஜரா மிருகஸ்ய ஆகாரம் தச்சரணம் விவ்யாத மிருகசங்கையா. அப்போது விசித்திரமான பகவத் சங்கல்பத்தாலும் ரிஷிகளுடைய சாபத்தாலும் அந்த இடத்தில் ஒரு வேடன் வந்து சேர்ந்தான். அவனை பத்தி சொல்றார். லுப்தகோ ஜரா, லுப்தகன் என்கிற ஜரா வேடன் வந்தான். மிருகஸ்ய ஆகாரம் தச்சரணம், அவன் ஏதோ தள்ளி இருக்கக்கூடிய ஒரு மரத்துக்கு பின்னாடியிலிருந்து கண்ணனை பார்த்தான். கண்ணன் அங்கு அமர்ந்திருக்கிறான்ங்கிறது அவனுக்கு புரியல. ஏன்னா கண்ணனுடைய திருமுக மண்டலமோ திருமேனியோ மரத்துக்கு பின்னால் மறைந்தது. ஆனா மரத்துக்கு வெளியில் அவனுக்கு தெரிஞ்சது கால் மேல கால் போட்டுக்கொண்டு பாதம் மட்டும் வெளியில் தெரிந்தது. பாதத்தை பார்த்தபோது ஒரு மானுடைய முகத்தை போல அவன் கண்களுக்கு பட்டது. ஏதோ ஒரு மான், அது தண்ணீர் குடிக்கிறதுக்காக வந்திருக்கு போல் இருக்கு, நல்ல வேட்டை நமக்கு இன்னைக்கு கிடைத்தது என்று நினைத்த ஜரன், ஜரன் ஜரன்னு சொல்லுவார்கள், அவனுடைய பெயர் ஜரன், லுப்தகன், வேடன். வேடன் தன்னுடைய கையில் இருந்த வில்லை எடுத்தார், ஓர் அம்பை எடுத்தார், வில்லில் அம்பை பூட்டினார். அந்த அம்புனருடைய நுனியில் தான் கூர்த்திட்டப்பட்ட இரும்பு. எந்த இரும்பு? ஏற்கனவே உலக்கையை பொடி பொடியாக பண்ணி தூக்கி கடல் வீசினார்களே, அதனுடைய ஓர் இரும்பு துண்டை ஒரு மீன் விழுங்கிற்று. மீனை சம்படவன் பிடித்தார், சம்படவனிடத்தில் வேடன் வாங்கினார். வேடன் அந்த மீனை அறுத்த போது வயிற்றுக்குள் இரும்பு துண்டு இருக்க அந்த துண்டைத்தான் தன்னுடைய அம்புனுடைய நுனியில வச்சிருக்கார். அந்த அம்பை எடுத்து வில்லில் நாணேற்றி பூட்டினான். சதுர்புஜம் தம் புருஷன் திருஷ்டுவா சகிருத கில்பிஷா பீத பபாத சிரசா பாதையோர் அசுரத்விஷா. அதிவேகமாக கைகளை இழுத்த அம்பை எய்தான். அம்பு நேர போய் கண்ணனுடைய வலது பாதம், வலது திருவடி, அதுக்கு மேல இடது பாதத்தை தூக்கி வச்சிருக்காரோ இல்லையோ, அந்த பாதத்தினுடைய கட்டவரல்ல போய் தைத்தது. உடனே கண்ணன் சரிந்தா போலே கிடந்தான். அதை பார்த்த வேடனுக்குத்தான் ஆச்சரியம், பயந்து போனான். நாம் என்ன மான்னு நினைத்து அடைத்து போக இது மனிதன் போல இருக்கிறதே, அதுவும் மனிதன் அல்லன், புருஷோத்தமனான கண்ணன் அமர்ந்திருக்கிறான் போல இருக்கிறது. பெருத்த பாபத்துக்கு ஆளாகிவிட்டோம், நமக்கு நரகம் நிச்சயம் என்று பயந்து போய் ஓடி வந்தான். கண்ணனிடத்தில் மன்னிப்பு வேண்டுகிறான். அஜானதா கிருதமிதம் பாபேன மதுசூதன க்ஷந்துமர்ஹசி பாபஸ்ய உத்தம ஸ்லோகமேனக. அனக, குற்றமற்ற கண்ணனே, நான் பண்ணிருக்கிற பாபத்தை நீதான் மன்னித்து அடியேனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். யஸ்ய அனுஸ்மரணம் நிருணாம் அஜ்ஞான துவந்த நாசனம் வதந்தி தஸ்ஸதே விஷ்ணோ மாயா சாது கிருதம் பிரபோ. நான் பண்ணிருக்கிற அநியாயத்தை பாத்தியா?
யாருடைய நினைவு ஏற்படுமானால் அஞ்ஞானம் என்னும் விருள் விலகுமோ, சூரியன் உதித்தா போலே இருக்குமோ? அப்பேற்பட்ட சூரியவான யாதவ குல திலகனாய் எதுகுல திலகனான யாதவனான நீ அச்சுத பானு, உன்னை நினைத்தால் இருள் விலகும். ஆனால் நானோ இந்த சூரியனையே அஸ்தமிக்கச் செய்து விட்டேனே. சூரியனைப் போல நீ ஒதித்தாய், அடியார்களுடைய இருள் விலகித்து. ஆனால் நான் பண்ண பாப்பச் செயலை பாத்தியா? உன்னையே அழிக்க முற்பட்டேன். தன்மாசு ஜகி வைகுண்ட பாப்மானம் மிருகதுர்தகம், என்ன சிக்ஷி, எனக்கு தண்டனை கொடு, நான் பண்ண பாபத்துக்கு தண்டனை ஏற்றுக்கிறேன். யதா புனரகம் துவேவம் நகுர்யாம் சததிக்கிரமம், இனி ஒரு நாளும் உன் வார்த்தை மீது நடக்க மாட்டேன். என்ன சிக்ஷிப்பாய், உன் சிஷ்யனாய் ஏத்துக்கோ, குற்றம் புரிந்தவனாய் ஏத்துக்கோ, என்னை தள்ளி மட்டும் விட்டுடாதே. என்னை அழுது அரற்றினான். கண்ணன் மெதுவே புன்னகை மாறாமல் சொல்ல ஆரம்பிக்கிறார். மா பைர்ஜரேத்வம் உத்திஷ்ட காமயேஷ கிருதோஹிமே யாகித்வம் மதனுஜாதா ஸ்வர்க்கம் சுகிருத்தினாம் பதம். கவலைப்படாதே, என்னுடைய ஆசைப்படிதான் நீ நடந்து கொண்டாய். ஹே வேடனே, என் விருப்பப்படி யார் நடக்கிறானோ என் ஆணையை நிறைவேற்றுபவனுக்கு சொர்க்கந்தானே கிட்டும். என் ஆணையை, என் விருப்பத்தை நீ நிறைவேற்றி இருக்கிறாய். ஆகையால் உனக்கு இப்போதே நான் சொர்க்கத்தை அளிக்கிறேன். இத்தியாதிஷ்டோ பகவதா கிருஷ்ணேன இச்சா சரீரினா திரிப்பரிக்கிரமியதம் நத்வா விமானேன தியம் யயவ். அவனுக்கு கிடைச்ச பாக்கியத்தை பத்திடா. கண்ணனுடைய ஆசைப்பட்டபடிக்கு அம்பை எய்தார். கண்ணனோ ஸ்வர்க்கம் கொடுத்துட்டார். தன் இச்சப்படி சரீரத்தை எடுத்துக்கிற கண்ணன். இங்க சுக்கர் சாதிக்கிறார், கிருஷ்ணேன இச்சா சரீரினா, தான் விருப்பப்பட்ட உடம்ப பெருமாள் எடுத்துட்டு இருக்காரோ இல்லையோ, அந்த திருமேனியை 3 முறை பிரதட்சணம் வந்தான், விழுந்து வணங்கினான். தன்யோஸ்மி அனுகிரகீதோஸ்மி, தேவர் அருளாலய சுவர்க்கம் பெற்றேன், உம்ம திருவடியே போதும் என்று சொல்லிக்கொண்டு ஆகாசத்திலிருந்து ஒரு பொன்மயமான விமானம் வந்தது. விமானத்தில் ஏறி அமர்ந்தான். வேடன் சொர்க்கத்தை அடைந்தான். தாருகா கிருஷ்ண பதவியும் அன்பிச்சன்னு அதிகம்யதாம் வாயும் துளசிகா மோதாக்ராயாபிமுகம் யகவ். அதே சமயத்தில் கண்ணனுடைய தேரோட்டி தாருகன், அவன் இந்த பக்கமா எதற்காகவோ வந்திருக்கிறார். வந்தா கண்ணனுடைய திருமேனி வாசனை, துளசி வாசனை, அந்த வாசனையை பிடிச்சுட்டார். ஓ, கண்ணன் இங்கெங்கேயும் இருக்கார் போல் இருக்கே அப்படின்னு அவனை காண்கிற ஆசையோட கிட்டக்க வந்தார். தாருகா கிருஷ்ண பதவியும் அன்பிச்சன் அதிகம்யதாம். அருகில வந்தவனை கூப்பிட்டு, நான் புறப்படுறதுன்னு முடிவு பண்ணிவிட்டேன். தாருகா, இனி நீ இவ்விடத்தில் இருக்காதே என்று கண்ணன் கூற போறார். அழகான ஸ்லோகம். இதி ப்ருவதி சூதேவை ரதோ கருடலாஞ்சனஹ கமுத்பபாத ராஜேந்திர சாஸ்வத்தஜ உதீக்ஷதா. ஹே பரீட்சித்தே, அப்ப நடந்த வியப்பை கேள். கண்ணனோ சரிந்து சயனித்து கொண்டிருந்தான். தாருகன் வந்து கண்ணனை வணங்கினான். அப்போது கண்ணன் தாருகனிடத்துல பேச ஆரம்பிக்கிறார். இனி இங்கு இருப்பது கூடாது, துவாரகையிலையும் யாரும் இருக்க வேண்டாம், எல்லாரையும் புறப்பட சொல்லு, நானும் புறப்படுகிறேன், நீயும் இங்கிருந்து புறப்படு என்ன அவன் அனுப்பிச்சுட்டே இருக்கிறச்சேவே. சட்டென்று தாருகன் பார்க்கிறான். ஆகாயத்தில் பொன்மயமான தேர், கண்ணனுடைய திருத்தேர். இதுவரைக்கும் அந்த தேர் இங்கிருந்தது. கருடக்கொடியோட கூடிய திருத்தேர் ஆகாயத்தில் பறந்து செல்ல முற்பட்டது. கண்ணனுடைய சக்கரம் புறப்பட்டது, கண்ணனுடைய சங்கம் புறப்பட்டது. ஆழியழ சங்கும் வில்லுமெழ திச வாழியழத் தண்டும் வாழுமெழ அண்டம் மோழையழ முடி பாதமெழ அப்பன் ஊழியழ என்று நம்மாழ்வார் பாடியபடிக்கு ஜய 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 என்று சுதர்சனத்தின் பேரொளியோடே, சங்கத்தின் நாதத்தோடே, கடகடக்கிற தேரின் ஓசையோடே, கருடப் பறவையினுடைய சிறகுகள் பரகடித்து கொள்ள ஆகாசத்தை நோக்கி அனைத்தும் புறப்பட்டது. தம் அன்வகச்சன்னு திவ்யானி விஷ்ணு பிரஹராணிச்ச தேன அதிவிஸ்மிதாத்மானம் சூத்தமாக ஜனார்தனா. அப்போது தாரகன் தேரோட்டி கண்ணனை பார்த்து பிரார்த்திக்கிறார். அப்ப கண்ணன் அவருக்கு உபதேசிக்கிறார். கச்சத் துவாரவதீம் சூத ஞாதீனாம் நிதனம் மிதா சங்கர்ஷணஸ்ய நிர்யாணம் பந்துபியோ ப்ரூபி மத்தசாம். என் தசையும் ஊர்க்காரல்கிட்ட போய் சொல்லு, பலராமன் புறப்பட்டு போனான் என்பதையும் சொல்லு, அங்கிருக்க வாண்டேன்னு நான் சொன்னதா சொல்லு. துவாரகாயாஞ்ச நஸ்தேயம் பவத்பிஷ்ச ஸ்வபந்துபிஹி. நம்ம பந்துக்கள், மித்திரர்கள், நீ, நம் மனைவிமார்கள் யாரும் துவாரகையில் இருக்க வேண்டாம். மயா தியக்தாம் யதுபுரீம் சமுத்திரஹா பிளாவயிஷ்யசி. எது பிளாவயிஷ்யதி, நான் புறப்பட்ட பிற்பாடு அந்த நகரத்தையே சமுத்திரம் விழுங்கி விடப் போகிறது. ஸ்வம் ஸ்வம் பரிகிரகம் சர்வே ஆதாய பிதரௌச்ச நஹ அர்ஜுனேன் ஆவிதா சர்வே இந்திரபிரஸ்தம் கமிஷ்யத. யாரெல்லாம் இங்கே வரணுமோ வரட்டும், யாரெல்லாம் இந்திரபிரஸ்தம் போகட்டுமோ போகட்டும், அர்ஜுனன் அவர்களை காப்பான் என்று கண்ணன் ஆடையிட்டான். தொந்துமத் தர்மமாஸ்தாய ஞானனிஷ்ட உபேட்சகா. நான் என்ன உபதேசித்திருக்கேன்னு தாருகா உனக்கு தெரியும். நான் சொல்லிக் கொடுத்த தர்மத்தின்படி வாழ்வாய், பரம ஞானியாக இரு. மன் மாயா ரச்சனாமயதாம் விஜ்ஞாய உபசமம் பிரஜ.
நான் சொன்னதெல்லாம் கேட்டு சாந்தி அடைந்து மனம் தழும்பாமல் பதட்டப்படாமல் இருக்கும் வரை வாழ்வாய், நீயும் உயர்ந்த சொர்க்கலோகத்தை அடைவாய் என்று கண்ணன் அவருக்கு உபதேசித்தார். தாருகனும் விடை பெற்று கொண்டு புறப்பட்டான். கண்ணன் ஏகாந்தத்தில் உள்ளான். பிறக்கும் போதும் சிறைச்சாலையில் பிறந்தான். சோபனன் சொல்லுவதற்கு கல்கண்டு கொடுப்பதற்கு ஆளில்லை. புறப்படும் போதும் அனைவரையும் அனுப்பி வைத்து விட்டான். இப்போதும் அருகிலிருந்து பார்ப்பதற்கு ஆளில்லை. ஆளின்றி பிறந்தான் தனியன், பிறப்பிலியான எம்பெருமான். ஆளே இல்லாமல் திரும்ப புறப்பட்டு வைகுந்தத்துக்கு போறான். அந்த குறை தீர நாம் அனைவரும் கண்ணனோடு இருப்போம்.